إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. صدق الله العظيم. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய மேலான ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் அணியினுக்கும் அப்பாலுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிச்சமான வார்த்தைகளான இந்த ஹதீஸ்களை தொகுப்பதற்காக வேண்டி பல உலமாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். அந்த தியாகம் செய்த உலமாக்கல்ல எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இமாம் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரா என்று சொல்ற ஒரு பகுதியில் பிறந்தார்கள். புகாராவுடைய பகுதி பொதுவாக அது ஆரம்பத்தில் அரபிகளாக அரபு பேசக்கூடிய மக்களாக அது இருந்த ஒரு ஊர் அல்ல. அது பாரசீக பாஷ பேசப்பட்ட ஒரு ஊராக இருந்தாலும் பின்னால சஹாபாக்கள் அந்த ஊர்களை கைப்பற்றிய பின்னால முதலாவதாக அரபு பாஷையை படித்துக் கொடுப்பார்கள். பின்னால் அந்த மக்கள் சர்வசாதாரணமாக அந்த பாஷையை பேச ஆரம்பித்திருவார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்ததிலிருந்தே அவர்கள் அரபு பேச அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவருடைய தாய்மொழியாகவே அது மாறிவிட்டது. இதனால ஹதீஸ்களை பாடமாக்குறதுக்கு அதை பரப்புறதுக்கு அவர் இலகுவார். கண்ணியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக வேண்டி அவர் தியாகம் செய்தார். அவருடைய சிறு பிராயத்திலே அவருடைய தந்தை இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்து விட்டார். அவர்கள் மௌத்தாகும் பொழுது சில பணங்களை விட்டுட்டு போனார்கள். போகும்பொழுது சொன்னார்கள், இந்த விட்டுட்டு போற பணங்கள்ல ஒரு திர்ஹம் கூட இது ஹராமான முறையில சம்பாதித்த சம்பாத்தியம் அல்ல. அது ஹராம் ஒரு பக்கம் இருக்க, ஹராம் என்ற சந்தேகத்தில் கூட ஒரு திர்ஹம் கூட இந்த விட்டுட்டு போற பணத்துல கிடையாது என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு தான் மூத்தாயினார்கள். அந்த பணத்தை முழுமையாக அவருடைய தாய் இவருடைய கல்விக்காக வேண்டி, ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி செலவழித்தார்கள். பெரும் ஒரு இமாமாக மாறினார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் அவங்க சாலிஹான பிள்ளைகளாக வாரத்துக்கு ஒரு அடிப்படையில் எங்களுடைய சம்பாத்தியம் அது ஹலாலாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில 10 வருடங்களுக்கு மேலாக 17-20 வருடங்களாக அவங்க முயற்சி செஞ்சு தொகுத்த ஒரு சஹீஹான கிரந்தம் தான் அந்த புகாரி ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதில் சுமாராக அவர்கள் 7500க்கும் மேற்பட்ட பாடங்களை தலைப்புகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். 3500க்கும் மேற்பட்ட பாடங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். 7500 ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அத்தனை ஹதீஸ்களுக்கு மத்தியில் அவர்கள் அவருடைய கிதாபை ஆரம்பித்த ஹதீஸ் அது இன்னமல் அஅமாலு பின்னியாத். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே,
இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற இந்த ஹதீஸை பொறுத்து அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கத்தக்கன. இந்த ஹதீஸை வைத்து ஏன் அவருடைய கிரந்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று உலமாக்கள் பல விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த ஹதீஸிற்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம்தான் அமல்கள், நிச்சயமாக அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் ஒரு மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்துதான். ஒரு எண்ணம் அவனுடைய சீராக இருந்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். எண்ணத்தில் முகஸ்துதி, பெருமை, பாராட்டு, புகழ் என்ற இந்த சிந்தனைகள், இந்த எண்ணங்கள் வந்துவிட்டால் அந்த அமல் எவ்வளவு தான் பெரிதாக இருந்தாலும், எவ்வளவு தான் முயற்சி செஞ்சிருந்தாலும் அது எந்த விதமான லாபத்தையும் மனிதன் அடைய மாட்டான் என்ற இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். கனிவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, என்ன பாடத்தை அவங்க என்ன விஷயத்தை எங்களுக்கு சொல்றாங்கண்டா அதற்கு பின்னால கொண்டு வர அந்த 7500 ஹதீஸ அமல் செய்வதன் மூலமா ஒரு மனிதன் கூலியை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த முதல் ஹதீஸ், அந்த எண்ணம் சீராக வேண்டும் என்ற ஹதீஸ் இருந்தால் தான் எல்லா அமலும் கபூல் செய்யப்படும். கனிவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் எங்கள் நியத் அது சீராக இருக்கிறது. ஒரு மனிதர் 20 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போறார். அவருடைய நியத் இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, வசதியான ஆட்களுக்கு அல்லாஹ் விதித்த ஒரு கடமை, எனக்கு அல்லாஹ் தஆலா தந்த பணம், இதை நான் கொடுத்த இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும், இதில் போய் என்னுடைய பாவத்தை நான் துப்புரவாக்கி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தோடு நான் வர வேண்டும் என்று நல்ல நோக்கத்தில் போறார். அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜில் பரக்கத் செய்வான், அதில் அவனுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அதே போல அதன் மூலமாக பெரும் ஒரு கூலியை ஆখিরাவில் அவர் அடைவார். அதற்கு மாற்றமாக ஒருத்தர் இவ்வளவு காலம் நான் ஹஜ்ஜி செய்யல, ஊர்ல எல்லாம் பெரிய பேச்சு ஏச்சி, நான் ஹஜ்ஜி செய்யாதவன் என்று, அஞ்சன் என்று இப்படி எல்லாம் மக்கள் சொல்றாங்க. மக்களுடைய படிப்பை பயந்து அல்லது தான் ஒரு ஹஜ்ஜாஜி என்று ஹாஜி என்ற பெயர் எடுக்கிறதுக்காக வேண்டி பேருக்கும் பொருளுக்கும் ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் அதில் அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான், அதில் எந்த விதமான லாபத்தையும் அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான், மறுமையில் அதற்கு எந்த விதமான கூலியும் கிடைக்க மாட்டான். அதற்கு மாற்றமாக இந்த கெட்ட எண்ணத்தோட மோசமான நோக்கத்தோட செஞ்ச இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர் கண்டிக்கப்படுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களோட முன்னோர்கள் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்து தனக்கு ஹாஜி என்று சொல்றது அவர்கள் விருப்பார்கள். யாராவது சொன்னா மனசுல பாரமாக இருப்பார்கள். ஏன் நான் ஹாஜி என்ற விஷயம் இது மக்கள் பேசி என்னிடத்தில் ஒரு முகஸ்தோதி, ஒரு பெருமை வந்துடுமோ என்ற அச்சத்தில் அதை அவர்கள் வெறுத்தார்கள். இன்றைய நிலைமை எப்படி? கல்யாண காட்டால் ஹாஜின்னு போடலாட்டி பெரிய பிரச்சனை. கல்யாணத்துக்கே சிலாக்கள் போறது, ஏன் என்ன பேருக்கு முன்னால் அது ஹாஜ் போடல, இதுதான் பெரிய பிரச்சனை. கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்காக என்ற அந்த தூய எண்ணத்தோட சேர பழக்கத்தை நாம் ஒவ்வொருத்தரும் கொண்டு வர. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் அவனுடைய எண்ணம் கெட்டுவிட்டால் அவன் லட்சக்கணக்கு சதகா செய்தாலும் அதில் எந்த விதமான லாபத்தையும் பயனையும் அவன் அடைய மாட்டான். அதற்கு மாற்றமாக ஒரு மனிதனுடைய தூய எண்ணம் இருக்குது, அல்லாஹுக்காக என்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த அமலை செய்ய முடியாவிட்டால், ஏதோ ஒரு சங்கடத்தால் செய்யாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த அமலை செய்ததாக அவருக்கு கூலி கொடுப்பார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்துக்கு சில சஹாபாக்களோட புறப்பட்டார். கனிமானவரை தபூக்கு சொல்லுது ஒரு கஷ்டமான ஒரு போர். சஹாபாக்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் இருந்த காலம், என் சீசன் இப்பதான் வந்திருக்கிறது, இந்த சீசனால தான், இந்த ஈச்சப்பல அறுவடையால தான் இதற்கு பின்னால வருவதற்கு அவர் சமாளிப்பார்கள். இந்த சீசனுக்கு முன்னால கைல மடியில சல்லி இல்லாத நேரத்தில் தான் இந்த யுத்தத்துக்கான அழைப்பு வருது. சஹாபாக்கள் மிக சிரமத்தோடு போறார்கள். வாகன வசதியும் குறைவு, ஆயுத வசதியும் குறைவு, கடும் முஷ்ண காலம், இப்படி போறார்கள். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கண்டா போற இடவழியில சில சஹாபாக்களுக்கு தாகம் கூடி தண்ணி கூட குடிக்க இயலாத நிலையில கொடுத்த ஒட்டகத்தை அறுத்து அதை சாப்பிட்டு அந்த ஒட்டகத்துடைய அந்த சாணி மடியை பிழிந்து அதன் மூலமா அந்த தண்ணீரை குடித்திருக்கின்றார். அவ்வளவு சிரமப்பட்ட ஒரு போர் தான் இந்த தபூக்குடைய போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களோட திரும்பி வார நேரத்தில் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள்,
மதீனால ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்க எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போறீங்களோ அந்தந்த இடங்கள்ல அவங்களும் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க. அதாவது இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னண்டா, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தியாகங்கள் செஞ்சீங்களோ, என்னென்ன செலவழிப்பு அர்ப்பணிப்புகள் செஞ்சீங்களோ, அந்த எல்லா கூலிலையும் அவங்களும் கூட்டாகிறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, நாங்க இவ்வளவு தியாகம் செய்யறோம், அவங்க ஊரில் இருந்து கொண்டு இப்படி அந்த கூலி அடையலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹபஸஹுல் உஸுர், அவங்களுக்கு தகுந்த தங்கடம் அவரை தடுத்துட்டு, உண்மையான நீயத் உள்ளத்தில் இருக்குது, போருக்கு போக வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபட வேண்டும் என்று உண்மையான நீயத் இருக்குது. ஆனா அந்த நீயத்தை அமல் செய்யறதுக்குரிய வசதி வாய்ப்பு உடல் சக்தி அவங்களுக்கு இல்லை. இதனால் அல்லாஹ் தஆலா உண்மையான நீயத், தூய நீயத் அந்த அமல் செய்யாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த கூலியை கொடுக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நீயத் ஆக முக்கியமாக இருக்கும். எப்போ ஒரு மனிதனுடைய நீயத் சீராகுமோ அதில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இன்னைக்கு நாம நிறைய பேர் நிக்காஹ் செய்யறோம், ஆனா அதிகமான ஆட்கள் நிக்காஹுடைய நீயத் கூட இன்னும் தெரியாது. எப்ப கண்ணியமானவர்களே மார்க்கம் சொல்ற அந்த நீயத் வந்துடுமோ அந்த நிக்காஹுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், அதில் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். என்ன நியத் இருக்க வேணும்? முதலாவது இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. அல்லாஹ் சொல்றான், தம்கிஹுமா தபலக்கும் மினன் நிசா, நீங்க கல்யாணம் முடிங்க, திருமணம் முடிங்க. அல்லாஹ் சொல்றான், நான் அவனுடைய அடிமை, அதை நான் நிறைவேற்றுகிறேன், அந்த ஆர்டரை அந்த கட்டளையை நான் மதிக்கிறேன் என்ற அந்த எண்ணம் வரும். இரண்டாவது, இந்த நிக்காஹின் மூலமாக எனக்கு ஒரு பேணுதல் பக்குவம் வர வேண்டும், என்ற கண்ட என்ற உடல் உறுப்புகள் ஒரு பக்குவம் வர வேண்டும். இஃபத்தில் சொல்லுவாங்க பத்தினித்தனம், இது வர வேண்டும் என்ற நோக்கத்தோட யார் திருமணம் முடிப்பாங்களோ இதில் அல்லாஹ்வுடைய உதவி. இதனால தான் இமாம் நஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிஹாஹு சித்தாவுடைய முக்கியமான கிரந்தம் நஸாஇ இதில் ஒரு பாடத்தை கொண்டு வரார்கள். பாபு மஊனத்துல்லாஹி லிமன் யுரீது நிக்காஹ பில் அஃபாஃப், இது மாதிரி ஒரு தலைப்பில் கொண்டு வரார். அதாவது யாரு பத்தினித்தனம் தனக்கு பேணுதல் பக்குவம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோட நிக்காஹ் செய்றாரோ இவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது என்ற தலைப்பை கொண்டு வந்திருக்கின்றார். அதில் ஒரு ஹதீஸையும் கொண்டு வராங்க. அல்லாஹ் தஆலா 3 பேருக்கு உதவி செய்யறது அல்லாஹ் தனக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதில் ஒருவர் தான் யார் தனக்கு பேணுதல் வர வேண்டும், பக்குவம் வர வேண்டும், இதற்கு பின்னால் என்னுடைய கண்ணால அந்நிய பெண்களை பார்த்து இந்த ஹராமான செயல்கள் வரப்படாது, என்னுடைய உடல் உறுப்புகளால ஹராம் வரப்படாது, ஒரு பேணுதல் பக்குவம், என் மனைவியோடு என்னுடைய ஆசையை நான் சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நீயத்தோட யார் நிக்காஹ் செய்கிறாரோ இவருக்கு அல்லாஹ் உதவி செய்யறது அவன் மீது கடமையாகி இருக்கிறான் என்ற ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார். நிகழ்நியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றிலும் நீயத் இருக்கு, ஒவ்வொன்றிலும் நீயத். புள்ள பெறோம், சிலாக்கள் மக்களுடைய படிப்புக்காக வேண்டி மக்கள் எல்லாம் புள்ள இல்லாதன்னு சொல்லிடுவாங்களோ என்ற ஆசையில பிள்ளை எடுக்கிறான். அப்படி அதிலே நீயத், இந்த பிள்ளையை சாலிஹான ஒரு நல்ல பிள்ளையாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கம் வர வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வயோதிப காலத்துல தான் அவருக்கு புள்ள கிடைச்சிச்சு. வயோதிபர் அவங்களுக்கு புள்ள கிடைக்காம எல்லா தடைகளும் இருந்துச்சு. அவங்க வயோதிபர், அவங்களோட மனைவி அவங்களும் ஒரு வயோதிப பருவத்தை அடைஞ்சிருந்தாங்க. அதே நேரத்தில் ஒரு மலடியாகவும் இருந்தாங்க. இப்ப அல்லாஹ்விடத்தில் இவங்க கெஞ்சி துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை நோக்கம் என்ன? மக்களுடைய பழிப்பு அல்ல. யரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப வஜஅல்ஹு ரப்பி ரதியா. யா அல்லாஹ் எனக்கு நீ நுபுவத்துடைய அறிவை தந்திருக்கின்றாய், என்னுடைய அறிவை எனக்கு பின்னால கொடுக்கிறதுக்கு யாரும் எனக்கு நீ தரல. யா அல்லாஹ் என்னுடைய அறிவை சுமக்கக்கூடிய, இந்த தீனை சுமக்கக்கூடிய ஒரு பிள்ளையை, ஒரு அனந்தரக்கார ஒரு பிள்ளை எனக்கு தந்துடு என்று துஆ கேட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றிலும் நியத் இருக்கு. வியாபாரம் சேருமா அதிலும் நியத் இருக்குது. ஒவ்வொரு நியத்தையும் படிச்சு தாரத்துக்கு இங்க நேரம் கொடுக்காது. ஒவ்வொன்றையும், அதனால தான் உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒவ்வொன்றையும் அந்த நியத்தை படிச்சு சேரத்துக்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே நியத்துடைய பகுதி ஆக முக்கியமானது. இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சீராக்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த மன தூய்மையோட செய்தால்தான் அதற்கு கூலி கிடைக்கும். அதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேணும், பயிற்சி செய்ய வேணும். ஒவ்வொரு அமலையும்
அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அதற்கு உலமாக்கள் சில வழிகாட்டலையை செஞ்சிருக்கின்றார். எப்படி ஒரு அமலை இஹ்லாஸாக செய்வது, அதற்குரிய பயிற்சிகள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதில் ஒன்று தான் அதிகமாக துஆ செய்வது. யா அல்லாஹ், நீ எனக்கு இஹ்லாஸை தந்துடு, முஸ்தூதிலிருந்து என்ன பாதுகாத்துடு, அதிகமாக துஆ செய்வது. அதே போல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முயற்சி தான் எங்கட பட்டோலையில அமல்கள் பதிவு செய்யப்பட்ட பட்டோலையில ஒரு தனி சட்டர் ஒன்று இருக்க வேண்டும். எங்களுக்கு ரகசியமாக செஞ்ச அமல், ரகசியமாக செஞ்ச அமல். எந்த அளவுக்கு ரகசியம் என்றால், எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற மனைவிக்கு கூட தெரியாம ரகசியமாக செஞ்ச சில அமல்களை நாங்கள் சேகரித்து வைக்க வேண்டும். இதில் தான் உலகத்தில் ஒரு மனிதன் தங்கடமான ஒரு பிரச்சனையில சிக்கினாலும் அந்த ரகசியமான அந்த அமலை வச்சு துவா கேட்டா அல்லாஹ் உடனடியாக முடிச்சிருப்பான். ஆகிரால ஏதாவது இடத்துல முட்ட போறான், அந்த ரகசியமான அமல் இவனுக்கு கை கொடுக்கும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல கூட சொல்லிக்கிறாங்க, மன் இஸ்ததாஅ மின்கும் ஐ யகூன லஹு கபஉம் மின் அமலிஹி ஸாலிஹ் ஃபல்யஃஅல். உங்களை யாராவது ஒருத்தருக்கு மிக ரகசியமாக மக்களுக்கு தெரியாம அமல் செய்யறதுக்கு, அமல் செஞ்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் அப்படி செஞ்சுக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றான். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதனால தான் முன்னோர்கள் இதில் கூடுதலான கவனம் செலுத்தியிருக்கின்றார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல, அவருடைய ஹிலாஃபத்துடைய காலத்துல மதீனாவுடைய தொங்கல்ல டவுனுக்கு மிச்சம் தூரத்துல ஒரு குருடான ஒரு பெண் இருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த பெண்ணை இனம் கண்டு அவங்க யோசிக்கிறாங்க, இரவுல போய் இந்த பெண்ணுடைய எல்லா தேவைகளையும் யாருக்கும் தெரியாம போய் செஞ்சுவிட்டு ரகசியமான ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று யோசிச்சு போறான். மிச்சம் தூரம் மதீனாவுடைய தொங்கல் இருக்குது, ஒரு கிராம பகுதி இருக்குது. போய் பார்த்தா யாரோ ஒருவர் வந்து அந்த வீட்டை கூட்டி பெண்ணுக்கு தேவையான சமையல்களை செஞ்சு கொடுத்து எல்லா விதமான விஷயத்தையும் செஞ்சு விட்டு போயிருக்கிறார். அதற்கு ஆச்சரியம், இவ்வளவு தூரத்துக்கு வந்து யார் செய்யறது? இவ்வாறு பல தடவைகள் முயற்சி செய்கின்றார்கள். பல தடவையும் யாரோ ஒருவர் வந்து அந்த பெண்ணுக்குரிய எல்லா தேவையும் செஞ்சு கொடுத்துட்டு போறார். இவர் ஒரு நாள் இது யார் வாருது என்று அவர் ஒளிஞ்சிட்டு பார்க்கிறாரு. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அவர் ஆச்சரியப்பட்டார், திடுக்கிட்டு போறார். பாரதி வேற யாரும் இல்லை, அந்த நாட்டுடைய அந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துவிட்டு எல்லா விதமான ஹிதுமாத்துகளையும் செய்துவிட்டு அவர் போய் கொண்டிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இவ்வாறு தான் சஹாபாக்கள் ரகசியமான முறையில அமல்கள் செய்யறதுக்கு மிச்சம் முயற்சி செஞ்சார். இன்னைக்கு எங்கட பழக்கம் ஏதோ செய்யறது சின்ன ஒரு அமல் தான், அது செஞ்சாலும் ஆசை, அதை பேஸ்புக்ல உள்ள சோசியல் மீடியால எல்லாம் போட்டு அந்த 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 ஏழையும் சீரழிக்கிறது. இதுதான் எங்கட பழக்கமாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே அமல்களை மறைக்கிறதுக்கு நான் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும். அதே நேரத்தில் ஒரு ஏழைக்கு நாங்கள் ஏதாவது தர்மம் கொடுத்தா அதை போட்டோ எடுத்து உள்ள எல்லா இடத்துக்கும் பரப்புறதை விட்டு நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு நிறுவனம் ஒரு சான்றுக்காக ஒரு சாட்சிக்காக செஞ்சாலும் அது உரிய முறையில பாதுகாக்கப்பட வேண்டும். உள்ள குரூப்ல எல்லாம் போட்டு அந்த ஏழையை சீரழிக்க கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் இப்படி முயற்சி செஞ்சார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு மகன் இருந்தார், அலி ரலியல்லாஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பட பேரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவரோட மகன் பேரும் அலி ரஹிமஹுல்லாஹ். இந்த அலி இப்னு ஹுசைன் அவங்க ஜெய்னுல் ஆபிதீன் சொல்லுவாங்க, மிக அதிகமான முறையில தர்மம் கொடுத்த ஒரு பெரிய ஆள். இவர் என்ன செய்வார் என்றால், இரவு நேரங்கள்ல சில மாவு பைகளை அவங்களோட முதுகலை சுமந்து கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. யாரையும் உதவிக்கு கூட எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, வேற சாதிகள் இருந்தாங்க. யாரையும் உதவி எடுக்காமல் தட்டத்தனியாக முதுகலை சுமந்து கொண்டு போய் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அந்த ஏழைகளுக்கு கூட தெரியாது இது யாரு செய்யற, யார் இந்த உதவி செய்யறது என்று அந்த ஏழைகளுக்கு கூட தெரியாது. இப்ப இவர் வஃபாத்தாயத்துக்கு பின்னால இவருடைய ஜனாசாவை கழுவும் பொழுது மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது. அவரோட உடம்புல நிறைய இடத்துல தழும்புகள், காயங்கள், அடையாளங்கள் பார்த்துட்டு சொல்றாங்க, இது பொதுவாக
இந்த நாட்டாமை வேலை செய்றாக்கள் தான் இப்படிப்பட்ட தழும்புகள், காயங்கள், அடையாளங்கள் இருக்கும். இவர் நாட்டாமை வேலை செஞ்சால் இல்லை என்று யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஜனாசா குறிப்பாட்டு அடக்கிட்டான். அடிமானவர்களே, யாருக்கும் தெரியாது இவர் செஞ்ச இந்த காரியம். சில நாட்கள்ல இவங்க செஞ்ச இந்த சிறுவர், இவங்க செஞ்ச இந்த சேவை இது வெளிச்சத்துக்கு வருது. இவங்க எந்தெந்த ஏழைகளை பொறுப்பெடுத்தாங்களோ, ராவில போய் உணவுகளை சப்ளை பண்ணினாங்களோ, இப்ப இந்த ஏழைகளுக்கு சாப்பாடு வருது இல்ல, பசியில வாடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யோசிக்கிறாங்க, இவ்வளவு காலமும் வந்த அந்த மனிதன் யார் யார் என்று யோசிக்கிறாங்க. இப்ப வாரார் இல்லையே, இப்பதான் அவங்களுக்கு தெளிவாகுது. சில நாட்களுக்கு முன்னால மூத்தாகின அந்த ஜெயினுல் ஆப்தீன் அலி இப்னு ஹுசைன் இவர் தான் எங்களுக்கு இந்த ஹிதமத்தை செஞ்சிருக்கின்றார், இந்த சேவையை செய்திருக்கின்றார் என்று அப்பொழுது யோசிக்கின்றார். அந்த அளவுக்கு அமல்களை அவர்கள் மிக மறைவாக, மிக ஒளிச்சி, மிக ரகசியமாக அமல்களை செய்திருக்கின்றார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட அமல்கள் எங்களுக்கு இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில மட்டும் தெரிஞ்ச சில ரகசியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ரகசியங்களுக்கு தான், இப்படிப்பட்ட அமல்களுக்கு தான் பெரும் கூலியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். தாவூத் இப்னு அபீ ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நஃபிலான சுன்னத்தான நோன்புகள் 40 வருடங்கள் பிடித்தார்கள். தன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது. யோசிக்கலாம், இப்படி செஞ்சிருப்பான். சஹருடைய நேரத்துல, தஹஜ்ஜுடைய நேரத்துல யாருக்கும் தெரியாம சஹர் செஞ்சுட்டு கால சாப்பாடு எடுப்பாங்களாம் கைக்கு. கடைக்கு போய் கடைக்கு அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு கடைக்கு போவார். அவர்கள் தொழில் செய்யற அந்த கடைக்கு போவாங்க. மனைவி யோசிப்பா, குடும்பம் யோசிப்பாங்க, இவர் கடைக்கு போய் கால சாப்பாடை சாப்பிடுவாங்க, நாங்க போற இடைவெளியில சதகா கொடுத்துட்டு போயிடுவாங்க. கண்ணியமானவர்களே, பொதுவாக அவர்கள் இரவுடைய சாப்பாடை மகரிபுடைய நேரத்தில் சாப்பிடுவார்கள். மகரிபுக்கு வந்து இஃப்தார் செய்வாரு. ஆனா குடும்பம் யோசிப்பாங்க, இவர் ராவ் சாப்பாடை தான் தின்றார். இவ்வாறு ரகசியமான முறையில் 40 வருடங்கள் சுன்னத்தான நோன்புகள் பிடித்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்கள்கிட்டையும் ரகசியமான அமல் இருக்கிறது. பகிரங்கமான, அதாவது முகஸ்தூதி அமல்களை விட்டும் நாங்க எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். இவ்வாறான ரகசியமான அமல்களுக்கு தான் பெரும் கூலி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன் நார வலவ் பிஷித்தி தம்ரத்தின், ஒரு ஈச்சப்பழ துண்டை கொடுத்தாலே இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கோங்க. அப்படிப்பட்ட சதகாக்கள் எப்ப பொறுமதி கிடைக்கும் என்றால் ரகசியமாக கொடுக்கவே. நாளை கியாமத் நாள்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டம் தான் மனிதன் அந்த மஹ்ஷருடைய அந்த சிரமம், சூரியனுக்கு நெருக்கமாக வந்து அவனை சிரமப்படுத்துறது. சிலர்கள் வேர்வெல்ல மூழ்கி மிக சிரமத்தோடு இருப்பார்கள். பலமக்கள் சொல்றாங்க, அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் 3 விதமான சிரமம், குஷ்டம் வரும். ஒன்று சரணசரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனுஷன் வரகாட்டியும் எல்லாரும் ஒன்று சேர ஒரு இடம். எவ்வளவு வேர்வை, ஒரு சனம், ஒரு உஷ்ணம் இருக்கு. 2வது நரகம் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படும். ஒரு சூடான இடத்துக்கு பக்கத்தில் இருந்த இன்னும் உஷ்ணம் அடிக்கும். 3வது சொல்றாங்க, அந்த சூரியன் மிக நெருக்கமாக வார். கண்ணியமானவர்களே, இந்த உஷ்ணத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து சில மக்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அதில் ஒரு கூட்டம் தான் ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா அன் ஷிமாலிஹி மா துன்ஃபிகு யமீனு. ஒரு மனிதன் சதகா கொடுக்கிறான், எந்த அளவுக்கு மறைச்சு கொடுக்கிறான் என்றால், தன்னுடைய வலது கையால் கொடுத்த அந்த சதகா அந்த கைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடது கைக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு மறைவாக கொடுக்கிறான். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே நாங்களும் இந்த காலத்துல நிறைய முறைகள் இருக்குது. யோசிச்ச நிறைய முறைகளை எங்களுக்கு கையாளலாம். அதில் எங்களுக்கு லேசான ஒரு முறை தான், ஒரு ஏழையுடைய ஒரு அக்கௌண்ட்டை ஏதோ ஒரு முறையில நாங்கள் தெரிஞ்செடுத்து அவருக்கு தெரியாமலேயே நாங்கள் சல்லிகளை போட்டு அவருக்கு ஒரு கோலை கொடுக்கிறது தெரியாத ஒரு நம்பரால அவருக்கு ஒரு சல்லி வந்திருக்கு எடுத்துக்கோங்க என்று சொல்லி, இப்படி எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில மட்டும் தெரியக்கூடிய சில அமல்களை வச்சு கொண்டாதான் உலகத்திலையும் எங்களுக்கு தப்பிச்சுக் கொள்ளலாம், ஆகிராலையும் தப்பிச்சுக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட அமல்களை செய்து உலகத்திலையும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. إن الحمد لله